இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சிக்கு இவ்வளவு பேர் செத்துருக்காங்க அப்படின்றது இதுவரைக்கும் எங்கேயுமே நடந்ததில்லை. இப்போ இந்த 38, 39 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் குழந்தைகள் 10க்கு மேற்பட்ட குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க. பெண்கள் 19க்கு மேலே பெண்கள் இறந்துருக்கிறாங்க. அப்புறம் ஆண்கள் இறந்துருக்கிறாங்க. அப்போ நீங்க பார்க்கணும், ஒரு தலைவன் என்பவன் என்னவென்றால் எந்த கலவரம் வராம, எந்த இது மாதிரியான பிரச்சனை வராம பாதுகாக்கிறவங்க தலைவர். அந்த குழந்தைகளை விஜய பார்க்கணும் விரும்பிச்சுங்களா? அப்ப கூட்டி போனது யாரு? ஆத்தாம அப்பானு தானே கூட்டி போயிருக்கிறாங்க. அப்ப அந்த இழந்து போன 10 குழந்தையோட தாய் தகப்பனை தூக்கி உள்ள போடும். ஆல்ரெடி பரிதாப நிலையில இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு இன்னொரு இது கொடுக்கறதா? தளபதியா பேர் வைக்கணும். ஆமாம், அதாவது குழந்தைகிட்டு வந்தேன், தளபதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எந்த டாஸ்மார்க்கும் மூடலை, எல்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க. இவங்க ஃபுல்லாக டாஸ்மார்க்கில் போதையை போட்டுட்டு இவங்க வர்றாங்க. இந்த தலைவர் தெளிவாக சொல்கிறார், 10 லட்சம்லாம் பத்தாதுங்க, நான் கூட்டில் இருந்து நேர்மையாக இருப்போங்க, அதுதான் சொல்ல வருங்க. 10 லட்சம் பத்தாது, 50 லட்சம் கொடுக்குன்னு இருக்காரு. ஏன் அந்த 50 லட்சம் கொடுக்க சொல்கிறோம்னா, நீங்கள் ஏன் கண்ணை மூடிட்டு கிடந்தீங்க? நீங்களே பொறுப்பு கொடுத்துடக்கூடாதுல்ல. இல்லை அவர் ஏற்கனவே தப்பு செய்கிறார். காலையில் நல்லா கட்டின 3 பேர் கை சேர சொல்லிட்டேன்ல. அப்போ நீங்கள் நீ இவ்வளோ நேரம் லேட் பண்ணிட்ட அப்படின்னா அப்பயே தடை பண்ணியிருக்கணும். பரப்பு போடா அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை தமிழக அரசு நினைச்சிருச்சு, ஐயோ தடுத்தோம்னா பேரு கட்டு செத்து போனானே யாரு பொறுப்பு? நம்ம சொன்ன டயத்துக்குள்ள போய் அங்கே போய் சேரணும். ஏன்னா மக்களை ஒரு இடத்துக்கு வர சொன்னா பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கோம். மக்கள் ஃப்ளோட்டில் இருக்கும்போது தேவையான இடத்துல உட்காந்துருவேன். ஆனால் நம்மோட சேர்ந்து மக்கள் வர்றேன் வரும்போது எல்லாரும் நம்மகிட்ட வருவாங்க, நெருக்கடிகளை உருவாக்குவாங்க. நான் பேசல, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எங்களுக்கு யாருன்னு தெரியும். ஏமே இதுக்கெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்துருப்பேன்னு தெரியும். பாவம் விஜய்க்கு கூட நான் நம்புறேன். பிரியும் பொழுது அந்த அழுத்தத்தில் ஒருத்த மேல ஒருத்தன் விழுந்து சிறு குழந்தைகள் பெண்களை முதிச்சிருக்கிறாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநில இளைஞர் அணி செயலாளர் மா. சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் தொடர்ந்து இந்த பொதுக்கூட்டம்லாம் நடத்தி இருந்தாரு திருச்சியிலிருந்து. அப்பயே நிறைய விமர்சனங்கள், எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இப்போ என்னன்னா கரூர்ல என்ன நடந்திருக்குன்னா ஒரு 39 பேர் இறந்துருக்காங்க கூட்டு நெரிசல்னால. இதை எப்படி சார் நீங்க என்ன பாக்குறீங்க? முதல்ல துயரமான இந்த சம்பவத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாய் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தலைவர் சார்பாக ஒரு பெரிய அறிக்கையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைவரின் சார்பாகவும் பெரிய மன துயரத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களிடம். இது பெரிய சோகமான ஒரு செய்தி. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சிக்கு இவ்வளோ பேர் செத்துருக்காங்க அப்படின்றது இதுவரைக்கும் எங்கேயுமே நடந்ததில்லை. மத பிரச்சனைகளில் மத ஊர்வலங்கள் நடந்திருக்குது. ஒரு அரசியல் கட்சிக்கு இப்போதே முதலில் நடக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் சந்திரபாபு நாயுடு அந்த நிகழ்வில் ஒரு 8 பேர் இறந்துருக்கிறாங்க. அது அரசியல் நிகழ்வு. கடந்த ஆண்டு அல்லு அர்ஜுனா அப்படின்ற ஒரு நடிகர் அவருடைய படத்துக்கு போகும்போது ஒரு பெண்மகள் அந்த கூட்ட நெரிசலில் அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போ என்ன செஞ்சிச்சு அரசாங்கம்? டக்குன்னு தூக்கி அவர் உள்ளே போட்டுச்சா போடலையா? போட்டுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இது ஒரு கொடுமையான ஒரு துயரம், இது மாதிரி சம்பவம் எந்த நடிகரோ இல்லை கட்சி தலைவர்களோ செய்தால் அவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இந்த தருணத்தில் நான் உங்களுடைய யூடியூப் மூலமாக தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். என்ன கோரிக்கைனா, இப்போ இந்த 38, 39 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் குழந்தைகள் 10க்கு மேற்பட்ட குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க. பெண்கள் 19க்கு மேலே பெண்கள் இறந்துருக்கிறாங்க. அப்புறம் ஆண்கள் இறந்துருக்கிறாங்க. சரி, இது ஒரு இயற்கையாக ஒரு சுனாமி வருது, ஒரு பெரிய புயல் வருது, ஒரு பெரும் வெள்ளம் வருது, அது இயற்கையான ஒரு டிசாஸ்டர். அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, அதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆனால் இது ஒரு செயற்கையான மேடு டிசாஸ்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இது முக்கியமான கருத்து. இதை எப்படி எத்தனை பேர் இந்த கோணத்தில் பார்க்குறாங்கன்னு தெரியல. இமிடியட்டாக தமிழக முதல்வருக்கு முன்னாடி ஸ்டாலின் அப்படின்னு அவங்க அப்பா பேர் வச்சிருக்கிறாருன்னா சும்மா பேர் வைக்கல, அதில் பல அர்த்தம் கிடைக்கிருக்கு அந்த பேரில். அது உண்மை என்றால் இமிடியட்டாக இன்று இரவுக்குள்ள 3 பேரை கைது செய்யணும். நான் ஒரு பேரை சொல்லலை, 3 பேர். ஃபஸ்ட்டு யாரை கைது செய்யணும்னா, இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று அந்த கட்சியுடைய தலைவர் தான் வருங்கால முதல்வர்ன்றார் பார்த்தீங்களா, யார்? விஜய் அவர்கள்.
நம்ம நடிகராக தான் இருக்கார், பட் தன்னை தலைவர் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அவரை முதல்ல தூக்கி உள்ளே போடணும். உனக்கு 1000 பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம். ஆதவ் அர்ஜுனனோ இல்லை யார் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, இவங்க கூட இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கலாம். அப்போ நீங்கள் பார்க்கணும், ஒரு தலைவன் என்பவன் என்னவென்றால் எந்த கலவரம் வராமல், எந்த இது மாதிரியான பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறவன் தான் தலைவன். தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை யாருக்குமே நடந்தது இல்லையே. 1-2 அங்கங்கே நடக்கும். இப்படி 38 பேருன்றீங்க. நீ இப்போ இன்னும் பாருங்கள், ஈவினிங்குள்ளே இன்னும் அதிகமாகும். அவ்வளோ பேர் பொறுங்க, அவனை முடிச்சுக்கிறேன். அவ்வளவு சிக்கல்லாம் அங்கே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று அவரை கைது செய்யணும். 2வது ரொம்ப முக்கியம், 2வது 10 குழந்தைகள் இறந்துருக்குறாங்க. 2 வயசு 3 வயசு 4 வயசுன்னு. அந்த குழந்தைகளை விஜயை பார்க்கணும்னு விரும்பிச்சுங்களா? அப்போ கூட்டி போனது யார்? ஆத்தாவும் அப்பானு தானே கூட்டி போயிருக்கிறாங்க. அப்போ அந்த இழந்து போன 10 குழந்தையோட தாய் தகப்பனை தூக்கி உள்ளே போடணும். ஆல்ரெடி பரிதாப நிலையில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இன்னொரு இது கொடுக்குறதா, வருத்தத்தை அளிக்கிறதா, அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து ஏங்க இது நடக்கும்ன்றது நீங்கள் என்னுடைய பழைய யூடியூப்லாம் பாருங்கள். கலெக்டராக நான் பேசியிருக்கிறேன், நக்கீரில் பேசியிருக்கிறேன். இந்த தம்பிக்கு எவனோ தற்குறித்தனமாக, நான் அந்த தம்பியை தற்குறி சொல்ல, தற்குறித்தனமாக எவனோ ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியாவை கேட்டுக்கிட்டு அவர் குண்டக்க மண்டக்க செய்கிறாரு அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் திருப்பி அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறேன். 3வது யார் கைது செய்யணும் சொல்லல, முக்கியமான யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் கூட்டில் இருந்தால் நாங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும், நடக்காமல் தடுக்கணும்னு யார் பார்க்கணும்? அங்கே இருக்கிற போலீஸ் கமிஷனருடைய வேலையா இல்லையா? இல்லைங்க, இந்த குறுகியமான பகுதியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பல நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. அப்போ பல நிகழ்ச்சிகளில் கூட்டமாக வந்திருக்கிறாங்க. இன்னமும் அவங்க தொண்டன்ற மனநிலை இல்லாமல் ரசிகர் மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் முன்னுணர்ந்து அந்த ஏரியாவில் இருக்க டாஸ்மார்க் மூடி இருக்கணுமா, மூடலையா? அங்கே எந்த டாஸ்மார்க்கும் மூடலை, எல்லாம் திறந்து வச்சுருக்கிறாங்க. இவங்க ஃபுல்லாக டாஸ்மார்க்கில் போதையை போட்டுட்டு இவங்க வர்றாங்க. அப்போ யார் பொறுப்பு? அதற்கான அந்த கண்காணிப்பு அதிகாரி, அந்த போலீஸ் அதிகாரி பொறுப்பா? நான் நேர்மையாக சொல்கிறேன். கூட்டம் இருந்தால் நாங்கள் சொல்ல மாட்டோம்ல, ஏன் சொல்கிறோம்? அப்போ நல்ல வெறுப்புலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க, ஐயா அவங்களே ரொம்ப சுகத்தில் இருக்கிறாங்க, ஏன் கைது பண்ணணும்னு சொல்கிறீங்க. நீ ஏன்டா உங்கள் அப்பா அறிவு இல்லை? ஏன் குழந்தைய ஏன் கூட்டி போனேன்? சின்ன குழந்தைய ஏன் கூட்டி போய்? சின்ன குழந்தைலாம் 2 வயசு. நான் இரவு எனக்கு ஃபோன் வருது, நம்ம அங்கே கரூரில் இருக்கிற ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி, ஆனால் இது மாதிரி 4-5 பேர் ஒரே குடும்பத்தில் இறந்து போயிட்டாங்கன்னே, அதில் குழந்தை உட்பட, அப்பனே இறந்துருக்கேன், அம்மா இறந்துருக்கேன், குழந்தை இறந்து போயிருக்கு. அவங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ரைட்டா? அப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று அங்கே இருக்கிற கமிஷனர் யாரோ அவரை நேர்மையாக, தளபதி ஸ்டாலின் 10 லட்சம் அறிவிச்சிருக்கிறாரு. எங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறார், 10 லட்சம்லாம் பத்தாதுங்க, நான் கூட்டிலேருந்து நேர்மையாக இருப்போங்க, அதுதான் சொல்ல வரும். 10 லட்சம் பத்தாது, 50 லட்சம் கொடுக்குன்னு இருக்காரு. ஏன் அந்த 50 லட்சம் கொடுக்க சொல்கிறோம்னா, நீங்கள் ஏன் கண்ணை மூடிட்டு கிடந்தீங்க? நீங்களே பொறுப்பு கொடுத்துடக்கூடாதுல்ல. இல்லை அவர் ஏற்கனவே தப்பு செய்கிறாரு. காலையில் நல்லா கேட்ட 3 பேர் கைது செய்ய சொல்லிட்டேன்ல, அது ஏன் கைது செய்யணும் இவரை விஜய் அப்படின்றதுக்கு நான் முதல்வருக்கு சொல்கிறேன். காலையில் 8:45க்குலாம் நான் பேசுவேன் அப்படின்னு அவர் அறிக்கை சொல்றாரு. முதல் பாயிண்ட்ல இல்லை 8:45க்குலாம் நாமக்கல் வந்துருவேன். அதே முதல் பாயிண்ட் சொல்றேன். 8:45 நாமக்கல்ல நான் பேசுவேன். முதல் பாயிண்ட் பேசுறேன். எத்தனை மணி தெரியுமா உங்களுக்கு? 2:30 பேசியிருக்காரு. எத்தனை மணி டிஃபரெண்ட் செக் பண்ணுங்க. அப்போ முதல் கோணலே முற்றும் கோணலாக இருக்கிறது. அப்போ நீங்கள் நீ இவ்வளோ நேரம் லேட் பண்ணிட்ட அப்படின்னா அப்பயே தடை பண்ணியிருக்கணும். பரப்பிட்டு போடா அப்படின்னு பயந்துக்கக்கூடாது. ஒருவேளை தமிழக அரசு நினைச்சிருச்சோ, ஐயோ இது தடுத்தோம்னா பேரு கட்டு செத்து போனா யார் பொறுப்பு? நான் அரசாங்கத்தையும் குற்றம் சுமத்துறேங்க. சும்மா நான் விஜய் மட்டும் நான் சொல்லலை. அப்போ அங்கே தப்பு செய்கிறாரு, முதலே தப்பு செய்கிறாரு. அப்புறம் அவர் 2வது பாயிண்ட் கரூருக்கு எப்போ பேசுகிறாருன்னா, அவர் போய் சேர்றதே எத்தனை மணிக்கு? இரவு தான் போய் சேர்றாரு, பார்த்தீங்களா? ஆனால் அவருக்கு என்ன டைம் கொடுத்தோம்னா காலையில் 8:45, இங்கே 2 மணி. ஆனால் இங்கே முதல் பாயிண்ட்லேயே இவர் 2:30 தான் பேசுகிறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு பகலே முடிச்சிருந்தாருன்னா அந்த சிக்கல் வந்திருக்காதுல்ல. அங்கே கரண்ட் கட் ஆயிடுச்சுன்றாங்க, அது இரவு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான செய்தி சொல்கிறேன், ஏன்னா எங்கள் களத்துலேருந்து எங்கள் கட்சிக்காரன் பேசுகிறான்ல, அங்கே சில குழிகளெல்லாம் தோண்டி போட்டிருந்தாங்களாம். அப்போ ஏன் குழியை நீ மூடலை? அப்போ நீங்கள் திட்டமிட்டு பண்ணீங்களா, இல்லை அவங்களே பண்ணிக்கிட்டாங்களா? யாரு நடத்துறவனே? ஏன்னா அங்கே இருக்கிற சில ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் ஐடியா அதுமாதிரிலாம் கொடுப்பாங்க, குண்டாக்க கொடுப்பாங்க. இது பயங்கரமான ஒரு ஈர்ப்பாகும். எப்படி ஏர்போர்ட்டில் எல்லாத்தையும் ஏர்போர்ட்டில் கூச்சாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கே செய்யலாம் அப்படின்னு கூட திட்டமிட்டிருக்கலாம். ஆகையால் இப்போ ஒரு நீதிபதி தலைமையில் இப்போ அமைச்சிருக்காங்க அருணா ஜெகதீசன், ஒரு நேர்மையானவர். ஏன்னா அந்த துப்பாக்கி சூடு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் அதில் அந்த அம்மா தான் இருந்தாங்க. அப்போ அவங்க நம்புகிறான். யாரு? ஸ்டெர்லைட் அந்த இதுலேருந்து இந்த அம்மா தான் இருந்தாங்க. அப்போ இந்த அம்மா நேர்மையாக கொடுக்கும். ஆனால் அது கொடுக்கறது எப்போ? அடுத்து கொடுப்பாங்க, அடுத்த ஆட்சி அமைஞ்சா கூட கொடுப்பாங்க. அவ்வளோ நாளைக்கு நம்ம வெயிட் பண்ண முடியாது. இம்மிடியட்டாக இவர் மேலே நீ சொல்லு கைது பண்ணக்கூடாதுன்ற காரணம் சொல்லுங்கள். இவர் முதல்ல தூக்கி உள்ளே வைக்கணுங்க. இவர் நான் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அன்பு தம்பி ப்ரோ, நீங்கள் சும்மா அரசியல்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி டீ கடையில் போய் டீ சாப்பிட்றது இல்லை, ஏதோ ஒரு டீ அடிச்சுட்டு வந்தேன், இல்லை ஒரு டான்ஸ் போடுறது இல்லை.
ஒரு படத்தில் ஒரு இதை கொடுத்த டான்ஸ் போடுறதுல படத்தில் ஒரு டயலாக் கொடுப்பாங்க, ஒரு குத்துப்பாட்டு பாடுற, அது மாதிரி இல்லை. நீ மக்கள்கிட்ட போகிற, அப்போ மக்களுக்கு பிரச்சனை வராமல் நடக்கணுன்றதே ஒரு தலைவனுடைய பண்பு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கேளுங்க, அதெல்லாம் புரியணும் அவங்களுக்கு. நிச்சயம் நம்ம இதை நம்ம அனுப்பிவிடுவோம், புரியும் அவங்களுக்கு. இப்போ எங்கள் தலைவர் வந்து இப்போ சில மாதம் தான் மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு மாபெரும் பேரணி உருவாக்குனார். முக்கியமான ரெக்கார்டு பிரதர் அவங்களுக்கு அறிவுறுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அந்த பேரணியில் இளைஞருக்கு எழுச்சி பாஸ்தரைக்கு தான் அந்த தேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அலங்கார ஊர்திக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். 3 அலங்கார ஊர்தி பல லட்சத்துக்கு ரெடி பண்ணிட்டான். கலை இயக்குனர் ராமலிங்கத்தை வச்சு நல்லா கேட்டுக்கிற முக்கியமான பாயிண்ட்டு, எங்களை கரெக்டாக 5:30க்கு நீ கொண்டு வந்துடணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. 5:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு. நாங்கள் கொண்டு வர இடத்துல இருந்து எங்களுக்கு மேலே வயர்லாம் வந்துச்சு, ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு, கொண்டு வர முடியல. லேட் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் லேட் ஆயிடுச்சு? வெறும் 15 நிமிடம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் 5:45க்கு வந்தோம். தலைவர் போயிட்டாரு. போயிட்டாருங்க. நல்லா சண்டை போட்டேன் எங்கள் தலைவர்கிட்ட. என்னென்ன ஒரு 15 நிமிஷம் தானே, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு சினிமா பட கலை இயக்குனரை கொண்டு வர அப்படின்னா, இல்லை தம்பி அதில் பெரிய விஷயம் இல்லை. நம்ம சொன்ன டயத்துக்குள்ளே போய் அங்கே போய் சேரணும். ஏன்னா மக்களை வந்து ஒரு இடத்துக்கு வர சொன்னால் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கேன். மக்கள் ஃப்ளோட்டில் இருக்கும்போது தேவையான இடத்துல உட்காந்துருவேன். ஆனால் நம்மோட சேர்ந்து மக்களும் வர்றேன். வரும்பொழுது எல்லாரும் நம்மகிட்ட வருவாங்க, நெருக்கடியை உருவாக்குவாங்க. நீங்கள் பின்னாடி கூட இதை கொண்டு வாங்க அலங்கார ஊர்தி, நான் முன்னாடி போய் சேர்ந்துறேன் ஸ்பாட்டுக்கு. இன்னைக்கு கூட எடுத்து பாரு ரெக்கார்டில் எங்கள் தலைவர் பல மேடையில் வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் லேட்டாக வருவார். இந்த மேடையில் 5:45க்கெல்லாம் பரட்டார். ஏன்னா இது வந்து ஒரு வகையான பேரணி, மதச்சார்பற்ற அந்த கருத்தை உள்வாங்கி ஒரு பேரணி நடத்தும் பொழுது இது மாதிரி சிக்கல்லாம் வரும். இதே விஜய் வந்து ஒரு இடத்துல மதுரையில் பண்ணார்ல, ஒரு இடத்துல உட்கார வச்சு மக்களே வாங்கினா பல லட்சம் பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ணுறேன்னா அந்த வாகன ஊர்தியே ஒரு மரண ஊர்தி மாதிரி இருக்குங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. இன்னும் பைத்தியக்காரங்க மாதிரி உட்காந்துக்கிறாங்க, டக்குன்னு மேலே ஏறுறாங்க, ஆன்னு கையை காட்டுறாங்க. ஒரு மக்களை இப்போ கொலை பண்ணிட்டீங்களே. மக்கள் உன்னை நம்பி வந்தேன், படத்தை பார்த்தேன், இன்னமும் நீ அவனை ரசிகனா வந்து விசிலடிக்கிறான் கூட்டமே வைக்கிறியே, இது வந்து குற்றம் இல்லையா? இன்னொன்று கேட்குறேன் கேள்வி, நேர்மையாக கேட்குறேன். இப்போ தளபதி ஸ்டாலின் ஸ்பாட்டுக்கு போயிட்டார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியும் போயிட்டார், சரிங்களா? நீ எங்கே போயிட்டப்ப? சார் இதுக்கு அவங்க தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் திருப்பி போனார்னா அதுக்கு அனுமதி வாங்கணும், திருப்பி கூட்டம் சேரும், தேவையில்லாத கெட்ட பேர் வரும், அதனாலதான் நான் போலன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து அப்பெல்லாம் வரும், கூட்டம் வர, நீ அவன் உருவே வர மாட்டேன், போனோம்னா சாகரம்டான்னு வர மாட்டேன். நீ இந்நேரம்னா முதல்ல போய் உன்னை அங்கே இருந்த செய்தி அப்பயே கிடைச்சிருச்சு. இதெல்லாம் முக்கியமான மேட்ரு. சும்மா இவங்க வந்து எப்படின்னா ரசிகனை விசிலடிச்சான் கூட்டம் வச்சுக்கிட்டு அவனை வந்து சும்மா அப்படியே அந்த போதை. நான் சினிமாவை எதிர்க்கிற ஆட்கள் அல்ல, விடுதலை சிறுத்தை நல்ல படம் இருந்தால் பாராட்டுவோம், வரவேற்போம். ஆனால் சினிமா போதையில் செல்கின்ற இளைஞர்களே, உங்களுக்கு இந்த பிரச்சனை தான். நாளைக்கு உங்கள் வீட்டில் எவனுக்கு தீ எரிச்சா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வன்கொடுமை உருவாக்குனா, உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் தான் தட்டி கேட்போம். இவங்க வந்து உன்னை என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு கூப்பிடுவாங்க, கூட்டத்தை கட்டுவாங்க, போயிடுவாங்க. இந்த நீ செத்து போனே, ஆள் எங்கே போன, எங்கே போகணும்ல ஸ்பாட்டுக்கு? சரி, அவருக்கு தான் பிரச்சனை. மற்ற இந்த 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் உயரமானவர் இருப்பேன், ஒரு குண்டா இருப்பான், அவன் எங்கே போனாங்க? நான் இன்னமும் அதிகமாக பேசியிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து துயரமான சம்பவத்தில் நான் பேசலை. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எங்களுக்கு யாருன்னு தெரியும், எவன் இதுக்கெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்துருப்பேன்னு தெரியும். பாவம் விஜய்க்கு வந்து கூட நான் வந்து நம்புகிறேன். விஜய் கூட வந்து இவ்வளோ வந்து திங்க் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு இயக்குனர் படத்தில் நடிக்க தான் தெரியுமே தவிர எப்படி ஆர்கனைஸ் பண்ண தெரியாது. இதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அங்கே யார்? அதெல்லாம் பல நுட்பமான கேள்விகள் இருக்குது. அந்த அம்மா எவ்வளவுக்கு செக் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு இமிடியட்டாக விடுதலை சிறுத்தையோட இளைஞனுடைய கோரிக்கை 3 பேரை கைது செய்யணும், எந்த பாரபட்சம் இல்லாமல். அப்பத்தான் ஸ்டாலின் அப்படின்னா அந்த பேருக்கு, உங்கள் அப்பா வச்ச பேருக்கு ஒரு உண்மையாக இருக்கும். முதல்ல கைது செய்ய பண்ண வேண்டியது விஜய். ஒரு பிரச்சனையும் இல்லை. விஜய் கைது செய்ய போடு 2 நாள் இதில் போட்டானே தெரியும், மக்களுடைய பிரச்சனை தெரியும். ஆதரவாளர்களும் அதுக்கப்புறம் திருந்த வாய்ப்புகள் இருக்குல்ல, திருந்து வாங்கல. அதுதான் நானும் சொல்கிறேன். இனிமேல் போகக்கூடாதா, முறையாக போகணும்னா. இங்கே பாருங்க, இது ஒன்றும் பெரிய கூட்டம்லாம் அப்படி ஒன்று நீங்கள் சும்மா ஜூம் பண்ண. இன்னொன்று சொல்லி இந்த மெயின் ஸ்ட்ரீம் டிவி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் கைது பண்ணி 4ஆவது சேர்த்துக்குங்க. 3 பேர் சொன்ன 4ஆவது. அவங்க என்னென்னா காலையில் இதோ பெறப்பட்டு விட்டார், ரூமை திறந்து விட்டார், வெளியே வந்து விட்டார், 2 வீலர் காரில் ஏறி விட்டார், ஏர்போர்ட் வந்து விட்டார்னு இப்படியே அவங்களை அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், அது ஒரு போதை தானே. ஒரு கஞ்சா அடித்தா என்ன போதை வருமோ அதேமாதிரி ஒரு நடிகரை பார்க்கும்போது வருது. நீங்கள் இதே நேரத்தில் வந்து அஜித் அனுப்புங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க. இதே பிரச்சனை வரனா அந்த தம்பி வந்து உணர்றாரு, நம்ம அந்த சினிமா போதையை பயன்படுத்தக்கூடாது, மற்றவனுக்கு கேவலமா. இந்த ஆள் போய் அங்கே போய் பாட்டு பாடுறேன், ஒரு பாட்டு 10 ரூபா அப்படின்னு ஒரு டைலாக் பாடுற, அப்படிலாம் பாராட்டுறேன். அதனால் வரவேற்கிறான். அந்த வாய் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க் மூடுவேன்னு சொல்கிற முடியுதா? எல்லாம் உங்களை ஏமாற்றி உங்களை கொல்ல பண்ணுறாங்க. இதான் உண்மையான மேட்ரு. தயவு செய்து இளைஞர்கள், நான் குறிப்பாக இளைஞர் முறையில் இளைஞர்களை நீங்கள் அது என்ன டிவிக்கு இளைஞராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை எந்த கட்சி இளைஞராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நேர்மையாக இருங்க. ஒரு தலைவர் வர்றான்னா தூரத்திலிருந்து பாருங்கள், போய் நீங்கள் எல்லாத்தையும் மக்களை அப்படியே நசுக்கி
அங்கே ஒரு பள்ளம் போட்டிருக்கான்னு சொன்னாங்களே, அந்த பள்ளத்தில் ஏன் அவங்க முதல்ல போய் பார்க்கல? அந்த கட்சியில் வந்து 2ஆம் கட்ட தலைவர் இருப்பாங்கல்ல, இளைஞரணி இருக்கும்ல, அதே மாதிரி தொண்டரணி இருக்கும்ல, இதெல்லாம் மோசமான ஏரியா, அண்ணன் நீங்கள் வராதீங்கண்ணே, அங்கேயே ரெண்டு பேசுன்னு சொல்லணும்ல. இப்போ எல்லாம் தற்குறி பயலாக இருக்காங்களான்னு தெரியல. இல்லை போதை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டவுட் தான் இருக்குது. ஏன்னா இங்கே டாஸ்மார்க் வந்து கேட்டேன் பயல்கள்கிட்ட, இன்னும் அண்ணே பல பேர் போதையில் தானே இருந்தாங்க, அதானே சிக்கல். அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது நசுக்கிருக்கிறாங்க. இல்லை சார், அது எல்லாம் போக தடவை அரசியல் வந்திருக்காங்க, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாமல் இருக்காங்களோ. அப்போ அமைதியாக வீட்டில் கிடக்க வேண்டியதானே? நீ என்ன சொல்கிற? அட்மின் சரியில்லை, ஆளுங்கட்சி சரியில்லை, நான் வந்து ஆட்சியை மாற்றினேன்னு வர்றேன். அப்போ உன் கட்சியை உனக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு அட்மின் தெரியாட்டினா நீ மக்களை எப்படி அட்மின் பண்ணுவ? இல்லை மக்களை எப்படி நெறிப்படுத்துவ? உன் தொண்டனை எப்படி அரசியல்படுத்துவ? பயங்கரமான இந்த துயரத்தை வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாருமே மிக மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். இன்னியாவது திருந்துங்கடா டேய், நடிகர் பின்னாடி போகிறீங்களே திருந்தி தொலைங்க. அவன் தனுஷ் ஒரு மீட்டிங் போடுறாப்புல, தம்பி தனுஷ் நடிகர் தான். அந்த மீட்டிங்கில் ஒரு அம்மா வந்து பேசுது, நான் உன் பிள்ளை பெற்றதே உடனே நினச்சிக்கிட்டு தான் பெற்றேன்னு. அதை வந்து இவங்க வேறு போடுறாங்க, இந்த டிவியில் போகிற எடுத்து போடுறாங்க. மெயினாக 4ஆவதாக கைது செய்ய வேண்டியது எவெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. ஒரு 4-5 டிவி பார்த்தேன். அந்த டிவிகளோட ஓனர்களை தூக்கி உள்ளே போடணுன்ற. ஏன்னா அவங்க டெம்ப்ட் பண்ணுறான்ல, அதை பார்க்குறேன் பூரான்னு வேலைக்கு கூட போயிருப்பேன். பார்ப்பேன் டிவியில், வந்துட்டான்டா விஜய் வாடா போய் எடுத்துக்கிறோம், நீ பாருங்க, இன்னொன்று பாருங்க, வந்து பார்ப்பதை விட போட்டோ எடுக்கிற கையில் ஃபுல்லாக கேமரா வச்சுருக்கானா, மொபைலை வச்சுருக்கானா, அந்த இதில் வேறு அவன் அந்த மயக்கத்தில் திடுறாங்க. அது திரியும் பொழுது அந்த அழுத்தத்தில் ஒருத்தன் மேலே ஒருத்தன் விழுந்து சிறு குழந்தைகள் பெண்களை முதிச்சிருக்கிறாங்க. ரெண்டா அவங்க அரசியல்படுத்தப்படல. உண்மையான ஒரு நேர்மையான ஆளர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல பெண்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க, இப்போ எங்கள் தலைவர் எது நடத்தணும் எடுத்து பாருங்கள், பெண்கள் வரக்கூடாது, அதாவது கர்ப்பிணி பெண்கள், நல்லா கேட்டுங்க, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது, முதியோர்கள் வரக்கூடாது, போதை போட்டேன் வரக்கூடாது. இது 4 நாங்கள் போட்டிருப்போம். சும்மா அவங்க மாதிரி சவுடால் இது அவரும் சொல்கிறாரு, சும்மா சொல்லிட்டு இருக்க மாட்டேன், எங்களை மாதிரி இளைஞரணியை தொண்டரணி அது மாதிரி வந்தால் அப்பயே நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்ருவோம், போயிட்டு வாடா அப்படின்னு. அதோட அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இத்தனை குழந்தை இறந்தது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க. நைட்டில் நான் உறங்கவே இல்லை. நைட்டில் 2 மணி சேனல் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அண்ணே பேட்டி கொடுக்கணுமே. நாங்கள் இல்லைப்பா, நான் பேட்டி கொடுக்க நான் விரும்பலை, நீங்கள் காலைல வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ கூட வந்து வேறு மன வருத்தத்தில் தான் நான் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிறேன். நிச்சயமாக நான் சொன்னதெல்லாம் நிச்சயமாக அமுல்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். இல்லைன்னா இப்படி ஆகும்னா, இது இல்லையா இந்த சனியா அடுத்த சனிக்கு போவாங்க, அடுத்த சனி பெருமை அதுக்கு அடுத்த சனிக்கு போகலான்னு போவாங்க. அப்போ திருந்தறிக்க வாய்ப்பு இல்லைல்ல சார். எல்லாம் ஓகே சார், பட் இன்னொரு பக்கம் வந்து டிவிகேக்காரங்க விமர்சனம் வைக்கிறது என்னன்னா, 8 மணிக்கு இன்சிடென்ட் நடந்துச்சு, 8:15 செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்தார், எப்படி அவரால் மட்டும் வர முடியுது, இதெல்லாம் ப்ரீ பிளான்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த தரப்பினர் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது எப்படின்னா, முதல்வர் வந்து டிவியில் பார்க்குறாரு, டிவியில் பார்த்ததையுமே அங்கே இருக்க பொறுப்பு அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி நீ ஸ்பாட்டுக்கு உடனே போங்கன்றார். சரிங்களா? அது வந்து ஒரு முதலமைச்சருடைய கடமை. ஏன்னா இப்போ குற்றம் எப்படி வரும் தெரியுமில்ல, நல்லா பார்த்தீங்கன்னா ஓகே கட்சிக்காரன் கேட்பேன், நீ ஆளுங்கட்சி ஒழுங்காக பார்த்தையா, அந்த கேள்வி வரும். அதுக்காகத்தான் அவர் போராடே தவிர இதில் வந்து ஒரு காரணம் இருக்குது காரியம் இருக்குது அப்படின்னு நோக்குறது வந்து முட்டாள்தனமானது. சரி, நீ வந்து ஒரு கட்சி நடத்துறையில உனக்குன்னு கட்சியில் பொறுப்பு இருக்குல்ல, இதெல்லாம் வருமனையா நீ முன்னூறு வரல. இப்போ நாங்களாம் வந்து ஒரு பேரணியோ இல்லை ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது எங்கெல்லாம் சிக்கல் வரும், எப்படிலாம் அந்த அரசாங்கம் திசை திருப்பும் எங்களுக்கு அதுவும் தெரியும். கூட்டணியில் இருந்தாலும் கூட எங்களுக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க. அதெல்லாம் மீறி நடத்தும் பொழுது அந்த நுட்பத்தோடு நாங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். மக்களை ஏமாத்துறது மட்டுமே அவங்க ஸ்ட்ராட்டஜினா மக்களை எப்படி பார்ப்பேன்? நான் இப்போ ஓப்பனாக கேட்குறேன் பிரதர், இப்போ வந்து 39 பேர் செத்துட்டாங்கல்ல, ஒரு 50-60 பேர் இப்போ ஹாஸ்பிட்டல் கிடக்கிறாங்கல்ல, இந்த இது வந்து ஏறுன்றாங்க, 50 பேர் தாண்டுன்றாங்க. இந்த 50 பேர் உயிருக்கு யார் பொறுப்பு நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என்னை கேள்வி கேட்டீங்களா? இந்த உயிர் போச்சுங்க, இவன் இன்னைக்கு வந்து அவங்க போகாமல் இருந்தால் உயிர் நல்லா இருந்திருக்கும்ல, இவன் அங்கே ஸ்பாட்டுக்கு போனதானே செத்தேன், அப்போ யார் பொறுப்பு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் எவ்வளோ நேரம் கேள்வி கேட்டீங்களா? இந்த 50 பேர் இப்போ செத்துட்டேன், 39 ப்ளஸ் கவலைக்கிடமாக இருக்கிறவன், இந்த உயிருக்கு யார் பொறுப்பு? நாங்களாம் நெறியோட விஜய் அவர்கள் தான் பொறுப்புன்னு ஏற்றுக்கிறோம். இது இப்போ இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது இந்த விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஆளுங்கட்சி பண்ற சதின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் எதுவும் தெரியாம, எதுக்கு ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னே தெரியாத மாதிரிலாம் அடிச்சிருக்காங்க. இவங்களை எப்படி நெறிப்படுத்தி, அதான் பைத்தியக்கார பயிலுங்க. பைத்தியக்காரன் வந்து அதான் ஒரு காலத்தில் வந்து சில்க்ஸ் மீது ஆப்பிள கடிச்சு தூக்கி போட்டுச்சான். அது பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு அந்த காலத்திலே. சில்க் சும்மா தெரியுமில்ல. அப்புறம் வந்து எம்ஜி ராமச்சந்திர வந்து ஒரு இடத்துல வந்து சோடா குடிச்சாராம். அந்த சோடாவில் கொஞ்சோண்டு இருக்கும்ல, அதை கலந்து குடிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி பூரா தற்கூறிகளாக தான் தமிழ்நாட்டில் இருக்க. தமிழ்நாட்டுக்கு வந்த வேறு எந்த ஸ்டேட்லையும் இப்படி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல்வர் சினிமாலேயே தேடுவாங்க. ஏன் முதல்வரே நான் குற்றம் சுமத்துறேன் பிரதர்,
முதல்வரே வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு, மாணவர்களுக்கான நிகழ்ச்சி, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அப்போ கல்வியில் சிறந்த ஆய்வாளர்கள் உங்களுக்கு இல்லையா? அப்போ 4 டேரக்டரை 4 சினிமாக்காரனை கொண்டாட செய்கிறீங்க. இதெல்லாம் தற்குறித்தனமானது. இதெல்லாம் மாறணும்னா எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார், நீ சினிமா பாரு, தப்பு இல்லை, சினிமாவில் நடித்தா கூட தப்பு இல்லை, ஆனால் அந்த போதையாக போயிடக்கூடாது. சினிமா போதையில் போவதும் ஒன்று தான், மது போதையில் போவதும் ஒன்று தான். ஆனால் வந்து அந்த போதையிலிருந்து நீங்கள் விலகி நில்லுங்கன்னு இருக்காரு. நாங்கள் அரசியல் படித்திருக்கிறோம், எங்கள் தொண்டரும் ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம். இப்போ எங்கள் தொண்டர்கள்லாம் ஒரு நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கிறார்கள். அப்போ ஏன் உங்களுக்கு செய்ய முடியலை? ஏன் செய்ய முடியல? உன்னால் செய்ய என்றைக்குமே முடியாது. ஏன்னா நீ இன்னமும் தலைவனாக மாறவில்லை, நீ ஒரு நடிகராக இருக்கிறாய். உனக்கு கீழே வந்து அவன் வந்து இன்னமும் கூட அவன் வந்து தொண்டனாக மாறல, ரஷ்யனாக இருக்கிறேன்றதை நம்ம தொடர்ந்து பல நிகழ்வுகள் பார்த்துட்டான். நான் சும்மா போகிற போக்கில் சொல்ல, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நக்கீரனில் பேசும்போதே தெளிவாக சொல்லிட்டேன், இவருடைய அணுகுமுறையே தப்பாக இருக்குது. அது எடுத்துக்காட்டு ஏர்போர்ட்டில் குவிக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு மேலே எந்த தலைவர் வந்ததே இல்லையா? அப்போ அந்த வேலை செய்கிறாங்கன்னா இது எல்லாமே வெல் பிளானாக செய்கிறது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து நல்ல ஒரு கருத்து சொல்லாமல் மக்களை கூட்டுவோம். ஏன் உங்களுக்கு லேட்டாக போனீங்க அது சொல்லுங்கள். 8:45 போக வேண்டிய ஆள் 2:30 போனதை கைது பண்ணணுங்க. இது ஒன்றுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அப்புறம் இருக்கட்டும் மற்றதெல்லாம், நீ இப்படி லேட்டாக வந்திருக்கிறாரு, அதை கண்டுக்கிறாமல் நீ இருந்திருக்குன்னா அந்த அங்கே இருக்கார்ல அவரை வந்து கைது பண்ணாட்டாலும் இப்போதைக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணணும். யார் அந்த போலீஸ் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தானே ஃபுல் அத்தாரிட்டி, அவரை இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணணும். கைது பண்ண கூட முடியாமல் வச்சுக்கலாம், சட்டத்தில் அப்படி இடம் இல்லை. அதை சஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த தாய் தகப்பனை பூரா பிடிச்சி தூக்கி உள்ளே போடுங்க, இல்லை வகுப்படுங்க. ஏன் போய் அங்கங்கே இதில் அனுப்பி நீதிமன்றத்தை அவங்களை நெறிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவது நமது கடமை. ஸோ இவ்வளோ நேரங்களுக்காக இவ்வளோ கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. வருங்காலத்தில் அவர் விஜய் அவர்கள் எந்த மாதிரி செயல்படுறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.